ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025 ஐபிஎல் ஆக்ஷனில் அந்தந்த டீம் வாங்கின டெட்லியான பவுலிங் ட்ரியோஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் இருக்காங்க. இந்த ட்ரியோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸாக மயங்க் யாதவ் தான் இருக்கார். போன வருஷம் நல்ல லென்த்தில் பேஸை மெயின்டைன் பண்ணி ஒரு எக்கனாமியாக போடக்கூடிய ஒரு பவுலர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் தான் இருக்கார். இவர் கடந்த ஒரு 2 வருஷமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா மோஷன் கான் தான் இருக்கார். இவரும் போன வருஷம் நல்ல எக்கனாமியில் போடக்கூடிய ஒரு பவுலர். 9th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் தான் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் தான் இருக்கார். இவர் இப்போ டீசெண்டாக நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்கியூசன் இப்போ ரீசெண்டாக கூட இவர் இன்ஜுரியில் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்யூ யான்சன் இவர் வேர்ல்டு கப்லேருந்தே சரியான ஃபார்மில் தான் இருக்கார். அடுத்து 8th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேகேஆர் டீம் தான் இருக்காங்க. அந்த ட்ரியோஸை பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ராணா இருக்கார். இப்போ ரீசெண்டாக கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பிளேயர் தான் அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா போன வருஷம் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர் தான் இவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிச் நார்கியா கடந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஞ்சில் தான் உட்காந்துருந்தார் இவர். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் 7th ஸ்பாட்டில் இருக்காங்க. சிஎஸ்கே டீமோட ட்ரியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதிஷா பத்திரனா இருக்கார். இவர் டெத் பவுலிங்கில் சரியான பவுலர் இவர். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கலீல் அகமது தான் இருக்காங்க. இந்த வருஷம் ஆக்ஷனில் இவர் புதுசாக வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் இவர் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த பிளேயர் தான் சிஎஸ்கேக்கு. அடுத்து 6th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் டைட்டன்ஸ் டீம் தான் இருக்குது. அந்த டீமோட ட்ரியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரபாடா இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் இப்போது ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ஃபார்மில் தான் இருக்கார். டெஸ்ட் மேட்ச்சில் கூட இப்போ 4 விக்கெட் ஆல் எடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்க பரோடா ட்ராஃபிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர பிளேயர். 5th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பவுலராக பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா இவர் போடுற அந்த டெப்த் ஓவர்ஸ்லாம் யாராலுமே ஆட முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போ ரீசெண்டாக கூட இவர் இன்ஜுரியில் தான் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே சிஎஸ்கே டீம்லேருந்து இந்த வருஷம் ராஜஸ்தான் டீமுக்காக ஆட போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேயராக மிச்சல் ஸ்டார்க் இப்போ ரீசெண்டாக நடந்த செகண்ட் டெஸ்ட்டில் கூட இந்தியாவுக்கு கதற விட்ட பிளேயர் தான் இவர். அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ராஜன் தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர், ஒரு நல்ல சிறந்த பிளேயர் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் தான் இருக்கார். கடந்த ஒரு 2 வருஷமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பிளேயர் தான். 3rd ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்குது. போன வருஷம் ரன்னர்ஸ் அப் வாங்கினவங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முகமது ஷமியா இந்த வருஷம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல பிக். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமோட கேப்டன் பேட் கமின்ஸ் தான் இருக்கார். இவரும் ஒரு நல்ல பவுலர். அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஓவர்ஸோட ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு 2 வருஷமாக ஹர்ஷல் பட்டேலும் இருக்கார். 2nd ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சிபி டீம் தான் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹேசல்வுட் தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா மேட்ச்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் கிட்டத்தட்ட 12 crores கொடுத்து இவர் ஆர்சிபி டீம் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாஸ் தயால் போன வருஷம் இவரோட கீ சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வந்தார். ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் இருக்காங்க. அந்த ட்ரியோவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். இவர் எப்படி போடுவாங்க உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ பால் ஸ்பெஷலிஸ்டான ட்ரெண்ட் போல்ட் இருக்காங்க. இன்னொரு பவுலர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேலுக்கு ரொம்ப வருஷமாக ஆடி இந்த வருஷம் மும்பை டீமுக்காக விளையாடுற தீபக் சஹர் தான் இருக்கார். இந்த டெட்லி ட்ரியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் எந்த பவுலிங் ட்ரியோ வந்து நல்லா இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.